உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவியானவருடைய கிருபை நாம் மத்தியில இறங்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு கிருபை. Hallelujah, मैं स्तोत्रिக்கிறோம், मैं स्तोत्रिக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. मैं துதிக்கிறோம், मैं துதிக்கிறோம், मैं துதிக்கிறோம், मैं துதிக்கிறோம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, मैं स्तोत्रिக்கிறோம், मैं स्तोत्रिக்கிறோம், मैं स्तोत्रिக்கிறோம் அப்பா. Hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான தெய்வமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயவு உள்ளவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் போற்றுகிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த 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 ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிகாரியே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் வணங்குகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. இதுவரைக்கும் எங்களை காத்து வந்தீங்களே அப்பா. அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை தாங்கினீங்களே ஏசப்பா. இந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்லலாமே கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி கெட்டவர்களா இல்லாதபடிக்கு ஆவியானவரே, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா உமக்கு நாங்கள் நன்றி மரியாதை இருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. நாங்க போகும்போது வரும்போதும் ஆண்டவரே, படிக்கும் போதும் எழுதிருக்கும் போதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நீ கிருபை எங்களை தாங்கி நிலை ஆண்டவரே அப்பா. நாங்க தடுக்கி விழாதபடிக்கு ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே தடுக்கி விழாதபடிக்கு அம்மா ஆண்டவரே மட்டுமா எங்களை காத்து வந்தது கிருபை அப்பா. இந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாதப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற விதங்கள் அப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிற விதங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எங்களால சும்மா இருக்க முடியும்? ஆவியானவரே அப்பா, எங்க குடும்பத்தை காத்து வந்த தெய்வம், எங்களை காத்து வந்த தெய்வம் ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றியோடு நன்றியோடு அப்பா, சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லையே ஆண்டவரே அப்பா. எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த காரியங்கள், எங்க குடும்பத்துல நீங்க செய்த காரியங்கள், எங்க தனிப்பட்ட காரியத்துல ஆண்டவரே நீங்க செய்த ஆண்டவரே உதவி ஆண்டவரே நினைத்து
உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய சிறகுகளால் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறீங்களே சார். உன்னதமான மறைவில் எங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உன்னதமான மறைவில் எங்களை மறைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை நீங்க பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். 3 மாதமாக எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே அப்பா. மாதத்தின் ஆண்டவரே எண்டில வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முடிய நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களப்பா. ஆண்டவரே எங்களை பட்னியா நீங்க விடல ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் உட்காரல ஏசப்பா. ஆண்டவரே அப்பா சோதரி நீங்க எங்களை கைவிடலையே, நினைத்தீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் உணவு கூட இல்லாம இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு இல்லாம இடம் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை பேர் தன் சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த வியாதியின் இடத்துல நீங்காதா என்று கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே போறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லாம இருக்காங்க. ஆலயங்களை காத்து வந்தீரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்க சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க மாற்றி இருக்கிறீர்களே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து எத்தனையோ ஆண்டவரே கரடு முரடான பாதைகளை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறோம். அந்த கிருபை இல்லைன்னா ஆண்டவரே இதெல்லாம் எங்களால கடந்து வந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை காத்து கொண்டது ஆண்டவரே. நாங்க வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே, நாங்க வீட்டுல இருக்கும் போதும் கிருபை எங்களை தாங்கினதே சப்பா. அந்த நல்ல கிருபை நாங்கள் நாளில கொண்டாடுகிறோம் அப்பா. அந்த கிருபை நினைத்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஒன்றுக்குமே உதவாத எங்களை அப்பா ஆண்டவரே, ஒன்றுக்குமே உதவாத எங்களை ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்தீரே சப்பா. எங்களால உங்களுக்கு ஒரு நன்மையே இல்லைனாலும் எங்களை நீங்க தேடி வந்தீங்களே ஆண்டவரே, நமக்கு நன்றி சப்பா. நமக்கு நன்றி வரைக்கும் கொண்டு வந்தீங்களே, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா நீங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீங்க. எங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. இது எங்க சுயத்தினாலும் ஆண்டவரே எங்க பலத்தினாலும்
எங்க பணத்தினாலும் எங்களுடைய ஆண்டவரே அப்பா திறமைனாலும் இல்லையே, எங்க திறமைனாலும் இல்லப்பா, நீங்க கொடுத்த கிருபை, நீங்க கொடுத்த கிருபை, உங்களுடைய கிருபை தான் நாங்கள் நாள் வரைக்கும் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்காகவே நீங்கள் மேல வைத்திருக்கிற அன்புக்காகவே அளவில்லாமல் எங்களை நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்களே அப்பா. எத்தனையோ வாட்டி உங்களை தேடாம விட்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்க ஜெபிக்காம இருந்திருக்கிறோம், அலட்சியமா இருந்திருக்கிறோம். ஆனாலும் கிருபை எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆனாலும் நீங்க எங்களை மறக்காம இருக்கிறீங்களே ஆண்டவரே. என் குடும்பத்தை மறக்கலையே, என் பிள்ளைகளை மறக்கலையே ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கிருபைக்காக என்னத்தை சொல்லி எங்களை துதிப்பேன், எப்படி நான் உங்களை துதிப்பேன். நீர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் ஆச்சரியமாய் செய்து கொண்டிருக்கிறீங்களே. உங்களுக்கு ஆண்டவரே என்னத்தை சொல்லி நாங்க துதிப்பேன். அல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்ததுக்காக அப்பா ஸ்தோத்திரம். எங்க நினைவெல்லாம் நீங்க தான் அப்பா, எங்க நினைவெல்லாம் நீங்க தான், எங்க பேச்செல்லாம் நீங்க தான் இருக்கணும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க நினைவு எங்க சிந்தனை எல்லாமே நீங்களா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே
ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசமே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை இந்த நாளில் உங்கள் காருண்யத்தினால ஆண்டவரை நினைத்த கிருபைக்காய் எமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோதராது நாங்கள் தவறி விழாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்கிறீர் என்று எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளாய், எல்லாவற்றுக்கும் நன்றியை செலுத்துகிற பிள்ளைகளாய் என் தேவனை நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் மக்க நன்றி. எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காய் மக்க நன்றி. கருத்துல ஒப்பு கொடுக்கும் தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அனைவருக்கும் சேர்த்து வாசிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா காணோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா காணோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, எக்கமெல்லாம் தீர்த்தீரையா.
சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, படிக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படி பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, கொடுக்கிறது நிமித்தமாய் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அப்பா, உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியவில்லையே என்கிற சொல்கிற கரங்களை கர்த்தர் கொடுக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகிற 2ஆம் தேதி நம்ம ஆசீர்வாத அடிக்கல் திருச்சபை செய்யா சர்ச்சில் காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கிறது. பிரார்த்தனை கூட்டம், ஜப கூட்டம். எதுக்காகனா இந்த 8ஆம் தேதி கூட்டத்துக்காக. 8ஆம் தேதி கூட்டம்னாக்கா நம்ம செய்யாரில் மட்டும் போகல, திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம். அப்போ கவுன்சிலிங் எவ்வளோ பேர் வருவாங்க? திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், இது 2 மாவட்டம் சேர்ந்து தான் திருவண்ணாமலையில் மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்குடைய ஆசீர்வாதத்துக்காகவும் பண தேவைக்காகவும் வருகை சுகபத்திரமாக வரணும், வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அங்கங்கே கிராமத்தை நம்ம சர்ச்சில் அதை செயல்படுத்தணும். அதற்காக ஆயத்த கூட்டம் வருகிற 2ஆம் தேதி செய்யா திருச்சபையில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கூட்டத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அதை நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்புறம் நான் ப்ரைஸு தரமாட்டேன், பேக்கே வெளியேறு, அங்கேரு. மனுஷனால கண்டுபிடிக்க முடியாத சில காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனுஷன் வெளியே பார்க்கறான், என்னது வெளி தோற்றம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இது வெளி தோற்றம். இப்போ உங்களோட பார்வைக்கு என்னுடைய வெளி தோற்றம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும் ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது. ஆனா கேரக்டர், ஆக வெளி தோற்றத்தை நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அழகாக இருப்பாங்க. ராசினி வெளி தோற்றம் ரொம்ப அழகாகுது, ஆனா சொம்பு எங்க, கத்தி எங்க, இது அங்க, அது எங்க? ராசினி ஒவ்வொன்றும் கேட்கணும். ஆனா நீங்க சொம்பு சுத்தி சொம்பாதாங்குது. அம்மே ஹல்லேலூயா. சொம்பு பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு. அம்மே ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு மனுஷன் உடைய கேரக்டர். இன்னைக்கு எம்ஜிஆர் குறித்து சொல்லணும்னாக்கா சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரு? சத்துணவு ஆரம்பிச்சாரு, சோறு போட்டாரு, முட்டை கொடுத்தாரு. என்னது இது காமராஜர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. காமராஜர் அவர் என்ன செய்தாரோ, என்ன செய்ய நினைச்சாரோ, அடுத்து எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் போனார், என்ன எல்லாத்தையும் நல்லது செஞ்சார். ஹல்லேலூயா. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா எதெல்லாம் செய்ய நினைச்சாங்களோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்புறம் கலைஞர் வந்தார், எதெல்லாம் செய்ய நினைச்சாரோ எல்லாத்தையும் செஞ்சார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கேரக்டர் குறித்து நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு குறித்து நம்ம என்ன பண்ண நம்மளால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ அங்க வெளி தோற்றத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், ரொம்ப நல்லதெல்லாம் செய்துட்டு போனாங்க. ஆமே. மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா முரட்டாட்டு. என்னது முரட்டாட்டுன்னு? என்ன முரட்டுத்தனமான காரியம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்பனா? நீ என்னோட பெரியவில்லை, நீ என்னோட பெரியவில்லை, நீ வசதியிலையும் பணத்திலையும் சொத்துலையும் சுகத்திலையும். அல்லேலூயா. முரட்டாட்டு செய்யாதடா வேணும்னு செய்வான். அதுதான் செய்யாதடி, போவாதடி, தொடாதடினாக்கா அப்போதான் தொட்டு ஓடிப்பாங்க. அல்லேலூயா. முரட்டாட்டு பண்றது, சொல்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கும் அவருடைய சிந்தனைக்கும் விரோதமாக முரட்டுத்தனமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. இது பிறருக்காக இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்காக என்ன பண்றேன் சொல்றேன். தேவனுக்கு பிரியமானவர்களாகிய நம்ம சிந்தையில முரட்டுத்தனம் பண்ண ஏத்துக்கவே மாட்டான். முயலுக்கு இன்னும் சொல்லுவாங்க 3 காலம் 2 காலம் சொல்லுவாங்க. என்னம்மா என்னது இன்னும் சொல்லுவாங்க. ஆரம்பம் வந்தம்மா பிடிச்ச முயலுக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். ஆஹா, ஒத்துக்கவே மாட்டா. அல்லேலூயா. அப்போ
அந்த முரட்டுத்தனமான காரியங்கள் நிமித்தமாகவும் சாபங்கள் தனக்கு தானே என்ன பண்றாங்க, வர வைத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அந்த மீட்டிங் போன வெள்ளிக்கிழமை நடந்தது. அந்த வெள்ளிக்கிழமை மீட்டிங்கே போகலாம். ஆனால் பேப்பர் எங்க சுற்றி நிற்குது. அம்மே அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் எப்படி மீண்டு வெளியே வர வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள சில வழிகள் உண்டு. பிசாசின் கிரிகள் உங்களோட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, தனிப்பட்ட முறையில, உன் கணவர் மூலமாக, உன் மனைவியின் மூலமாக, உன் மாமனார் மூலமாக, மாமியார் மூலமாக, அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா, வருகிற சாபங்களையும் பாவங்களையும் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும். அம்மே அல்லேலூயா, அமேன். நீங்க நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல செய்த குற்றங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா. ஜெபிக்கிற நாம நம் சாபத்துக்காக ஜெபிப்பது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குடும்பம் இன்னைக்கு கவனிங்க, ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப தெய்வம் இருந்தது அல்லவா? சொல்லுங்க, யாருக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளது முன்ன உங்க தெய்வமாக குடும்ப தெய்வம் சொல்லுவாங்களே, எங்க குடும்ப தெய்வம், குல தெய்வம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா, சாமியாரா, சாமியப்பாவா, முனீஸ்வரன், சாமியப்பா புஸ்தகமா நான் படிக்கல கேட்கலையம்மா, அது சாமியாரா, சாமியார் அப்படி யாரும் இருக்கிறாங்க? இல்ல, எனக்கு தெரியல. இந்த வெள்ளத்துல இருக்குது அப்படியே. ஆனா ஒரு அண்ணன் சித்தப்பா தங்கச்சிலங்கிறாங்களா உங்களுக்கு? ஓகே. அடுத்து கங்கை அம்மா, அப்புறம் மெட்ராஸ் இருக்கிறாங்களா உங்களா? எப்சிபா, வீரன், வீரன் அத்தனா அந்த காஞ்சிபுரம் வந்த சொல்ற ஊருக்கு, அந்த ஊருக்கு கோயிலா அருவா. அப்புறம் அல்லேலூயா. அப்புறம் சொல்லுமா, நீங்க சொல்லுங்க. பொன்னி அம்மா, நீமா? அந்தோனி, அப்புறம் நீமா? கங்கை, ஆமா, மரசல் கங்கை, இப்ப அவங்க ரயில்வே ஸ்டேஷன் இருப்பாங்க. அப்புறம் நீமா? ஓ, அவங்கள ஒண்ணு தேவை, அவங்க ஜப்பக்கண்ணி. ஓ, தேவக்கண்ணி. ஐயோ, தேவக்கண்ணி, ஜப்பக்கண்ணி. சோதரன் எங்கம்மா? இந்த இடத்துல ஒரு இடம் ஒரு காலி இருக்குது. அம்மா கருப்பட்டு போய்க்கிறாங்களா? குரங்கு இப்படி தெரிஞ்சு நம்ம அங்கேயே பிரேயர் வச்சுக்கலாமே. அல்லேலூயா, சோத்திரம். அப்புறம் பின்னாடிமா, பின்னாடி சித்ராமா, இல்ல அதுக்கு முன்ன வெங்கடேஸ்வரம்மா. சரி, அப்படி பக்கத்தில் இருக்கிறவர் பன்னீரா, முருகரு, எங்க ராஜ்பாய். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு நம்ம குல தெய்வம் அப்படி சொல்ல ஒரு பாட்டு வருதுன்னா, பாட்டு வருது நம்ம கிறிஸ்துவத்துல. எங்க குல பாடுங்க. எங்க குலம் தெய்வம் அவரே, இயேசுதானே அவரின் பேரே. ஆமென். இப்போ குல தெய்வங்கள் மூலமாக இன்னைக்கு நம்ம சபிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அமாவாசை ஜபம் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு நம்ம கடிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு உன்னுடைய அப்பாவுடைய அப்பாவை பேர் சொல்ல முடியுமா? தாத்தா. அந்த தாத்தாவுடைய அப்பா பேரு அத்தியா. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கலாம், பரவாயில்ல, கேட்டு வச்சுக்கணும்ல. அல்லேலூயா. எனக்கு தான் தெரியாது, என்ன பண்றது? இதுல யார் சொல்லிக் கொடுக்கணும்? அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பா, இவங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு, எங்க அப்பா. அதுக்கு முன்னாடி தாத்தா, கொள்ளு தாத்தா பேர் அப்படியே பேரன்னு வைப்பாங்க. எல்லாம் மாறி போச்சு இப்போ. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாபங்களை முறிப்பதற்கான சில வழிமுறைகளை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சாபம், ஒரு சாபத்திலிருந்து வெளியே வந்தாதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை, நம்மள சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. பார்த்துட்டேன். ஆமென். கவனிங்க, முடிச்சிடலாம். டைம் என்ன? 11 தான் ஆகுது இல்ல? 10 நிமிஷம் முடிச்சிடலாம். இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பாயிண்ட், ஒரு பகுதி மட்டும் பார்க்க போறோம். அப்பாவுடைய உறவு மாத்திரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் அம்மா மூலியமாக, அம்மா சொந்தத்து மூலியமா வருகிற ஆயாவுடைய ஆயா, பொல்லாயா, இந்த ஆயா, அந்த ஆயான்றாங்களே, அது குறித்து என்ன போலாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சாபங்கள் முடிப்பதற்கான சில வழிமுறைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுல இன்னைக்கு ரெண்டாவது சாபத்தை நம்ம என்ன பண்ண, முதல்ல அறிக்கையிட போறோம். ரெண்டாவது சட்ட உரிமைகள். சாத்தானுக்கு பிராமிஸ் என்னது? சட்ட உரிமைகள். சாத்தானுக்கு நம்ம கொடுத்த உரிமைகளை எப்படி முறியடிக்க போகிறோம். ஆமென். இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்குறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சட்டப்படி நம்ம என்ன பண்றோம்? ஒப்பந்தம் பத்திரம் வாங்கி என்ன பண்றோம்? நம்ம எழுதி வாங்கணும், எழுதி வாங்குறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம்? அதை உரிமையாக்கி கொள்ள முடியாக அரசாங்கத்துக்கு பதிவு செய்கிறோம். அல்லேலூயா. அதே போல எல்லாரும் போட்டோ. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது சட்ட உரிமைகள். சாத்தானுக்கு நாம் கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாம திரும்பி பெற போறோம். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பிசாசுகளை உங்களை விட்டு துரத்த போறீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நாமே தேவ ஆலயமா இருக்கிறோம். இந்த தேவ ஆலயம் இன்னைக்கு சாத்தானுடைய அங்கீகரிக்கப்பட்ட சரீரமாக நம்ம சிந்தையில பாவம் செய்கிறோம், பார்வையில, பேச்சில, நடத்தியில. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? முறியடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லாரும் என்ன பண்ணுங்க? இருக்கிற இடத்துல ஏந்து நிக்கிறீங்களா? முட்டி போட்டுக்கிறீங்களா? ஏந்து நில்லுங்க. சோதரன், 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 சோதரன். பரிசுத்த வேதாகமத்தை தேவன் வாசித்து 2-3 வரைக்கும் நான் பண்ணுவேன் விசாரிப்பேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரன், 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 சோதரன். இந்த தலைமுறை சாபங்களை முறிக்காம நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு பல தடைகள் உண்டாக இருக்கிறது என்று சொன்னா அதுக்கு தலைமுறை சாபங்கள் நம்ம அப்பா மூலியமாக, அப்பாவுடைய அப்பா மூலியமாக, அந்த அப்பா மூலியமாக வருகிற சாபத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு கடிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதர அறிக்கிடுங்க. ஆண்டவரே சோதர, அப்பாவுடைய தலைமுறை 5ஆம் தலைமுறை 10ஆம் தலைமுறை வரையிலும் இருக்கிற எல்லா சாபத்தின் ஆண்டவர் கடிந்து கொள்கிறோம். அப்பாவுடைய அப்பாவுடைய சாபத்தை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய அம்மாவின் ஆண்டவரே, அப்பா சாபத்தை நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பாவுடைய அம்மாவின் ஆண்டவரே சாபத்தை கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன் வாயை சொல்லுங்க, அறிக்கிடுங்க. இயேசப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா சாபம் மூலியமா ஆண்டவரே தொடராதபடிக்கு, ஆண்டவரே சந்ததி தொடாதபடி கடிந்து கொள்ளுகிறோம் சொல்லுங்க. வயிறு எடுத்துருப்பான். அப்பாவின் அம்மா மூலமாக சாபத்தை கடிந்து கொள்கிறோம். சொல்லுங்க. அப்பாவுடைய அம்மா மூலமாக சாபம் கடிந்து கொள்கிறோம். நீங்க சந்ததி தொடக்கூடாது, எங்களை தொடக்கூடாது.
அப்பா அப்பாவுடைய நிறைய அம்மாவுடைய அப்பாவின் மூலமாக சாப்பிட்டு கணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய அப்பாவின் மூலமாக அம்மாவுடைய சாப்பிட்டு கணிந்து கொள்கிறோம். அப்பாவின் வழியாக வந்த சாபத்தை நாம் கடிந்து கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தை தொடாதபடிக்கு, எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு, அண்டவரே இனிமேல் சந்ததி மூலியமா அண்டவரே இனிமேல் தொடராதபடிக்கு 5ஆம் 10ஆம் தலைமுறை எல்லா சாபத்தை நாம் கடிந்து கொள்கிறோம். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இயேசு ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள். எங்களை தொடி எந்த அதிகாரம் இல்லை சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, அடிக்கிறீங்க சொன்னதெல்லாம் சொல்லுங்க. தாத்தாவின் அம்மா மூலமாக வந்த எல்லா சாபங்களையும் தலைமுறை சாபங்களை கடிந்து வருகிறோம். எங்கள் பாட்டி அப்பா மூலமாக அந்த சாபத்தை கடிந்து கொள்கிறோம். பாட்டி அம்மா மூலமாக சாபத்தை நான் கடிந்து கொள்கிறோம். நீங்க தலைவரை சொல்லக்கூடாது, நீங்க தலைவரை தொழுவது கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரன் எங்க அப்பா மூலியமாக, எங்க மாமனார் மூலியமாக, எங்க மாமியார் மூலியமாக, எங்க அம்மா மூலியமாக வருகின்ற சாபத்தை கடிந்து கொள்கிறோம். சாத்தானே, உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, உறுதியளிக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால திருப்பி நான் பெற்று வருகிற இயேசுவின் நாமத்தினால. மாமனார் மாமியார் மூலியமாக அனைவரே அவன் மூலியமாக சாபத்தையும் ஆதாம் ஏவல் மூலியமாக சாபத்தினால் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா சுதந்திரம் ஆண்டவர் சொன்னீரே. அப்பா 5ஆம் 3ஆம் தலைமுறையினர் விசாரிப்பேன் சொன்ன தெய்வமே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க வளராதபடிக்கு, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, குடும்ப சமாதானம் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே எல்லா பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே, ஆண்டவர் சுவாபங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே அப்பா அடையாளித்துக் கொண்டிருக்கிறதே. கடிந்து கொள்கிறோம். சாத்தானே, உனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம். சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க. அப்படியே சாத்தானே சொல்லுங்க. எங்க அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, மாமியார் மூலமாக, ஆதாம் ஏவல் மூலமாக எல்லா சாபங்களையும் எல்லா அதிகாரத்தையும் ரத்து செய்கிறோம். இயேசு நாமத்தில் ரத்து செய்கிறோம். சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா, ஆண்டவரே ரத்து செய்கிறோம். ஆண்டவரே சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை ரத்து செய்கிறோம் இயேசு நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா. தொடராதபடிக்கு சாத்தானே அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உரிமைகளை இந்த நாளிலே நாசனையாக இயேசு கிறிஸ்து அதிகார நாமத்தினாலே அந்த உரிமையை ரத்து செய்ய
செய்கிறோம், ரத்து செய்கிறோம். நீ தோற்கடிக்கப்பட்டவர், நீ தோற்று போனவர். ஹalleluya. ரிபா மாதா தனா ரிகா புல்லா தோபுனா தனா தனா மாமா ரகுனா மானவனா. ஹalleluya. நிமரம சந்தரவன புந்தரவன. ஹalleluya. மை துதிக்கிறோம். ஹalleluya. 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 Amen. Amen. Hallelujah. குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறார், குடும்பத்துல சமாதானம் கெடுக்கிறார், குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிறார். என் வீட்டைக்கான கெடுத்து கொண்டிருக்கிறார், என் மனதை கெடுத்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். பொருளாத சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, நாங்கள் இயேசுவின் பிள்ளை. எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், எங்கள் குடும்ப தலைவர் இயேசு. எல்லா சாப கட்டுகள் தலைமுறையாய் செய்து வந்திருக்கிற அன்றே சாபங்கள் இந்த நாளில் முறியடிக்கும்படியாய் செபிக்கிறோம். முறியடிப்பீராக ஆண்டவரே. அப்பா, அந்த சாபங்கள் ஆண்டவரே எங்கள் மேல தொடராதபடிக்கு, எங்க பிள்ளைகள் மேல தொடராதபடிக்கு ஆண்டவரே அந்த கனெக்ஷன் நீங்க கட் பண்ணுங்க ஆவியானவரே. அப்பா, அந்த கனெக்ஷன் நீங்க கட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வேலைகளை நாங்கள் துண்டிக்கிறோம். அப்பா, அவைகளை துண்டிக்கிறோம். நாங்கள் உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், நாங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆண்டவரே, உங்களுடைய பார்வையான விசேஷமானவர்கள். ஆவியானவரே, எங்களை வேறு பிரிச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, அப்பா சொல்றீங்க வேறு பிரித்திருக்கிறீங்க. அந்த சாபம் எங்க மேல தொடரக்கூடாது அப்பா. அந்த சாபம் எங்க மேல தொடரக்கூடாது.
Hallelujah, 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 hallelujah. நாமத்தை கொண்டு முறியடிங்கப்பா. நாமத்தை கொண்டு ஆண்டவரே, நாமத்தை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நாளை பிசாசானவன் தோற்று போகட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம், இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம், இந்த நாளில அந்த சாபம் துண்டிக்கப்படட்டும். இந்த சாபம் துண்டிக்கப்படட்டும். ஆண்டவரே, இப்போது கடைசியில கற்பனை ஆண்டவரே, ஆண்டவரே ரத்து செய்த ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்க முன்னோர்கள் அறியலாம் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். எங்களை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க சப்பா. ஓரி கலதரமா லதரனமா, ஓரி பலதரமோ சந்தரனமா, ஓரி பலதரமா. ஒருவேளை அந்த பாவம் என் குடும்பத்துல கிரியை சந்திச்சுன்னா இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சாப கேடு இயேசுவின் நாமத்தினால அவைகளை முறியடிக்கிறோம் அப்பா. அவைகளை முறியடிக்கிற ஆவியானவரே, அவைகளை முறியடிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சாபங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையில, இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே இந்த சாபத்தை சுமந்தவரே, ஒருவேளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல அந்நிய பாஷையில வார்த்தையில பேசுங்க. நான் அந்நிய பாஷையில பேசட்டும். ஆவியானவரோடு இடைப்படுங்க. பிசாசன் அடிக்கட்டும், பிசாசன் அடிக்கட்டும். அந்த கனெக்ஷன் கட்டாவது, அந்த கனெக்ஷன் கட்டாவது. இனி நம்ம குடும்பத்தை தொடராது, இனி நம்ம குடும்பத்தை தொடராது. வார்த்தையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. இனி தொடராதபடிக்கு என் தேவனே அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ளபடியாக ஆடு பலி கொடுத்திருக்கலாம், கோழி பலி கொடுத்திருக்கலாம். முன்னோர்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் எங்களை தொடக்கூடாதப்பா. அதெல்லாம் என் பிள்ளைகள் மேல வரக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளில் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறியாமல் செய்த தவறுகள் ஆண்டவரே, அறியாமல் செய்த முன்னோர்கள் செய்த தவறுகள் என் குடும்பத்தை பாதிக்க கூடாது சப்பா. இந்த நாளில் அதுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நாங்க உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவர்கள், உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவர்கள். ஆண்டவர் அந்த சாபங்களை தொடாதபடிக்கு என் தேவனே, இந்த பூலோகத்துல நீங்க எந்த ஆசீர்வாதம் நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ, இந்த பூலோகத்துல நாங்கள் எவைகள் எல்லாம் இடத்தில் பெற்றுக்கொள்ளணுமோ அவைகள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எந்த ஒரு சாபமும் வரக்கூடாது. நீங்க எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் நடத்துறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, அப்படியெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறோம். என் இருதயத்தை விட்டு கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் நீங்க செய்யுங்கப்பா. அப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தில் நிரப்பபடி ஆயிடுச்சு. இந்த சந்ததி பெருகுன ஆண்டவரே, இந்த சந்ததியை பாவம் இல்லாம பெருகுன ஆண்டவரே, சாபம் இல்லாம பெருகுன ஆண்டவரே.
ஆண்டவரே எங்களுடைய பேரன் பேத்தி ஆண்டவரே ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அப்புறம் வருகிறவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும். இந்த பூமியை சுகந்தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாறணும். அது எங்க சந்ததி மூலியமாக நீங்க செய்யணும் ஆண்டவரே. எங்க காலத்துல அதை நீங்க எங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் அவைகளை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எங்க பிள்ளைகள் உயர்வை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எங்க பேர பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் வருங்காலத்தின் உயர்வுகளை பார்க்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல வைங்கப்பா. எங்க குடும்பத்தின் மேல வைங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் மேல வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல வைங்க சப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயங்களை மன்னிங்க. முன்னோர் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்க அப்பா அம்மா எங்க ஆயா தாத்தா அவர்களுடைய அப்பா அம்மா ஆண்டவரே அவர்களுடைய ஆயா தாத்தா செய்த பாவம் எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிச்சு ஆண்டவரே எங்களுடைய தலைமுறையை நீங்க உயர்த்துங்கப்பா. தலைமுறைக்கும் தாங்கி நிற்கிற கிருபை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதப்பா. உங்களுடைய கிருபை எங்க தலைமுறைக்கு மேல தொடரணும் ஆண்டவரே. ஆண்டவரே இனி ஆண்டவரே அப்பா சாபங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இங்கேயே அதைகளை புதைத்தி விட்டு நாங்கள் போகிறோம். இங்கேயே அந்த சாபத்துக்கான ஆண்டவரே அந்த பிசாசுடைய ஆண்டவரே அந்த கனெக்ஷன் எல்லாம் நாங்க கட் பண்ணிட்டு போகிறோம். இனி நாங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் வெற்றி வரணும் அப்பா. இனி எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி வரணும் ஆண்டவரே. தோல்வி என்பதே இல்லை. என் தேவன் வெற்றியை நாங்கள் சுகந்தரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க அவங்க செஞ்ச பாவம், அவங்க அப்பா செஞ்ச பாவம், அவங்க ஆய செஞ்ச பாவம், அதனாலதான் இந்த குடும்பம் இப்படி இருக்கு, அதுக்குதான் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, அதுக்குதான் அவங்க பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நாளையில ஆண்டவரே அவைகளுக்கு இந்த நாளை நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஆண்டவரே. அவைகளுக்கு இந்த நாளில ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அவைகள் இந்த நாளில துண்டிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா அந்த அப்படிப்பட்ட கனெக்ஷனை ஆவியானவர் அவைகளை நீ ரத்து செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க காலம் ஒரு ஆசீர்வாதமான காலமாய் மாற்று. இது மாற்ற போகிற கிருபைக்காய் நன்றி. இது யாரும் சொல்ல போறதில்லை, எங்க கண்ணே பார்க்க போகுது ஆண்டவரே. எங்க நாவே சொல்ல போகுது ஆண்டவரே. நாங்க எங்க சொந்த கண்ணாலே பார்க்க போறோம், அந்நிய கண்ணினால் அல்ல ஆண்டவரே. யாரோ சொல்லி நாங்கள் கேள்விப்பட போறதில்லை, எங்க கண்ணே பார்க்க போகுது ஆண்டவரே. நாங்க உயரத்து ஆண்டவரே. என் குடும்பம் வளர்ச்சி, என் சபை வளர்ச்சி, என் கிராமம் வளர்ச்சி, என் பிள்ளைகளுடைய வளர்ச்சி என் கண்ணே பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த என்னுடைய கண்ணே நாங்கள் பார்க்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில எங்கள் மேல நீங்க வைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க. நன்றி 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 அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீங்க. எந்த காரியத்துக்கு நாங்கள் பயந்து ஒழியாதபடிக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளால் இவங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். யாவசே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்பினாலே கூடி வந்திருக்கிற யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you.
Rama Shandara Nama Ori Balada Rama Kadara Nama. Hallelujah, 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 hallelujah. நாமத்தை கொண்டு முறியடிங்கப்பா. நாமத்தை கொண்டு ஆண்டவரே, நாமத்தை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாளை பிசாசானவர் தோற்று போகட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம், இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம், இந்த நாளில அந்த சாபம் துண்டிக்கப்படட்டும், இந்த சாபம் துண்டிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது கரிசன கற்பனை ஆண்டவரே, ஆண்டவரே அவைகளை ரத்து செய்த ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்க முன்னோர்கள் அறியல பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், எங்களை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க சப்பா. ஓரி கலதர பலதர நம ஓரி பலதர போஷந்தர நம ஓரி பலதர. ஒருவேளை அந்த பாவம் என் குடும்பத்துல கிரிய செஞ்சுச்சுன்னா இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சாப கேடு இயேசுவின் நாமத்தினால அவைகளை முறியடிக்கிறோம் அப்பா. அவைகளை முறியடிக்கிற ஆவியானவரே, அவைகளை முறியடிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சாபங்களுக்காக நீ கல்வாரி சிலுவையில, இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே சாபத்தை சுமந்தவரே, ஒருவேளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த நாளில் அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த நாளில் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பலதர போஷந்தர நம ஒரு கலதர போஷந்தரி பக்கதர நம ஒரு பலர். எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க, நல்ல அந்நிய பாஷையில வார்த்தையில பேசுங்க. நாம அந்நிய பாஷை பேசட்டும், ஆவியானவரோடு இடைப்படுங்க. ஒரு கலதர போஷந்தர நம ஒரு பலதர நம ஒரு பலதர நம. பிசாசு நடுங்கட்டும், பிசாசு நடுங்கட்டும். அவருடைய கனெக்ஷன் கட் ஆகுது, அவருடைய கனெக்ஷன் கட் ஆகுது. இனி நம்ம குடும்பத்தை தொடராது, இனி நம்ம குடும்பத்தை தொடராது. ஒரு கலதர சந்தரம ஒரு கலதர ஒரு வார்த்தையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கலதர ஒரு கலதிரி ஒரு கலதிரி சத ஒரு கலதிரி ரம ஒரு வசனர ரம ஒரு கலதிரி ஒரு ரம ஒரு கலதர. எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். எல்லா சாப கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் எங்க பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் அன்று நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அன்று நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இனி தொடராதபடிக்கு என் தேவனே அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆடு பலி கொடுத்திருக்கலாம், கோழி பலி கொடுத்திருக்கலாம். என் முன்னோர்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் எங்களை தொடக்கூடாதப்பா, அதெல்லாம் என் பிள்ளைகள் மேல வரக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளில் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அறியாமல் செய்த தவறுகள், ஆண்டவரே அறியாமல் செய்த முன்னோர்கள் செய்த தவறுகள் என் குடும்பத்தை பாதிக்க கூடாது சப்பா. இந்த நாளில் அதுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நாங்க உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சாபம் எங்க தொடராதபடிக்கு என் தேவனே இந்த பூலோகத்துல நீங்க எந்த ஆசீர்வாதம் நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ, இந்த பூலோகத்துல நாங்கள் எவைகள் எல்லாம் இடத்தில் பெற்றுக்கொள்ளணுமோ அவைகள் எல்லாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எந்த ஒரு சாபமும் வரக்கூடாது. நீங்க எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாய் நடத்துறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, அப்படியெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறோம், என்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறோம், என் இதயத்தை விட்டு கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் நீங்க செய்யுங்கப்பா, அப்படியெல்லாம் ஆசீர்வாதத்துல நிரப்பபடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததி பெருகணும் ஆண்டவரே, இந்த
சந்ததி பாவம் இல்லாம பெருகணும் ஆண்டவரே, சாபம் இல்லாம பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பேரன் பேத்தி அதோட ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அப்புறம் வருகிறவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் மாறணும். அது எங்க சந்ததி மூலமாவே நீங்க செய்யணும் ஆண்டவரே. எங்க காலத்திலே அதை நீங்க எங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் அவைகளை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எங்க பிள்ளைகள் உயர்வை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் எங்க பேர பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் வருங்காலத்தின் உயர்வுகளை பார்க்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல வைங்க அப்பா. எங்க குடும்பத்தின் மேல வைங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தின் மேல வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க குடும்பத்தின் மேல வைங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஓகே நன்றி. ஓகே நன்றி ஆண்டவரே. ஓகே நன்றி செலுத்துகிறோம். ஓகே நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. முன்னோர் செய்த பாவம்